ஹலோ, நான் பிக்ஸி பேசுகிறேன். ஹலோ பிக்ஸி, சொல்லுங்க. நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டியா? அந்த மேப்பூர்லேருந்து ரைட்டில் வந்தா கார்னரில் ஒரு ஏரிக்கரை சொன்னீங்கல்ல, அதுக்குள்ளே வந்துட்டேன். அங்கே ஒரு 3 தெரு கார்னர் இருக்குல்ல, ஆமாம். அங்கே தான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி பறவை சிக்னல் கூட கொடுத்துட்டேன். இன்னும் யாரும் வரல. வருவாங்க, வெயிட் பண்ணு. நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிங்க. இப்போ ஏதாவது பணம் கையில் கொண்டு போயிருக்கியா? இல்லைங்க, அட்வான்ஸ் மேட்ரு எதுவும் நீங்கள் சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, அதுவும் நான் சொல்கிறேன். நீ வேற யாரையும் கூட்டு போகலல்ல? இல்லைங்க, நான் தனியாக தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, எப்படி அவங்க ஆளுங்க வந்து சந்திப்பாங்க. கூலி விஷயம்லாம் கரெக்டாக பேசிக்க, சரியா? சரிங்க. நீ இருக்கிற இடத்துக்கு நேர் எதிரில் இருக்கிற வேலி போட்ட இடம் தான் அவங்க மீட்டிங் பாயிண்ட். அங்கேயே வெயிட் பண்ணு, வேலையை முடிச்சுக்க. ஓகே? ஆ, ஓகேங்க. இதுதான் அந்த வேலி கட்டின இடம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங். யார் பேசுறது? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மேடம். தேங்க்யூ. நீங்க யாருன்னு எனக்கு சரியா பிடிபடலையே. பொக்கே கொடுத்த பையன் சொல்லலையா மேடம்? காலையில பால் பாக்கெட் எடுக்கிறதுக்கு வாசலுக்கு போனப்போ அதோட இந்த பொக்கேவும் இருந்துச்சு. அதுல கிறுக்கலா ஒரு பேரும் உங்க ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. நேம் புரியாததால ஃபோன் பண்ணிருக்கேன். யார் நீங்க? பயந்து போய் பால் பாக்கெட்டுகளோட பொக்கையை வச்சுட்டு ஓடி போயிட்டான் போல இருக்கு அந்த பையன். சரி விடுங்க, என் பேரு லிங்கமூர்த்தி. மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். லிங்கமூர்த்தினா அந்த பார்மாசிட்டிக்கல் டீலரா? ஆமா மேடம், போன வாரம் நீங்க சீஸ் பண்ண மெடிக்கல் கம்பெனியோட பார்ட்னர். நீங்க எதுக்காக என்ன வாழ்த்தி பொக்கே அனுப்பியிருக்கீங்க? நேத்து ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு தெரிஞ்சது மேடம். அதுக்கு பொக்கே அனுப்புவீங்களா? அதுல என்ன தப்பு இருக்கு மேடம்? வாழ்த்துறது நல்ல விஷயம் தானே. தப்பு ரைட்டுன்னு பேச ஆரம்பிச்சா என் ரியாக்ஷன் வேற மாதிரியா இருக்கும். யாராவது ஒரு ஆள் அனுப்பி உங்க பொக்கேவை எடுத்துட்டு போக சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்கலன்னா குப்பை தொட்டில எரிஞ்சிருங்க மேடம். என் அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ள எந்த பொருளும் வரக்கூடாது. இது என்னோட பாலிசி. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், ப்ளீஸ். உங்க அனுமதி இல்லாம பொக்கே அனுப்புனது தப்பு தான். வெளியே வீசி எறிஞ்சிருக்கேன்னு சொல்றேன்ல மேடம். How dare you to order me? நீ அனுப்புற வெத்து வெட்டு பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பை தொட்டில போடுறதுக்காகவா நான் ஐபிஎஸ் முடிச்சிருக்கேன்? அதுக்கு தான் எனக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களா? சாரி மேடம். என்ன சாரி மேடம்? வந்து முதல்ல இந்த வேஸ்ட் பொக்கவே எடுத்துட்டு போங்க. நான் வெளியூர்ல இருக்கேன் மேடம். யாரையாவது ஆள் அனுப்பி நான் எடுத்துறேன் மேடம். சீக்கிரம். தேங்க்யூ மேடம். அப்பாடா, இந்த அம்மாவை சமாளிக்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருக்க. இங்க யாரும் வர்ற மாதிரி தெரியலையே. சரி, வண்டிகிட்ட போகலாம். யாரை கொலை பண்ணணும், அவங்க போஸ்ட் என்ன, அவங்க பேக் ட்ராப் என்ன, எல்லா விஷயத்தையும் பின்னாடி இருக்கிற பேப்பரில் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்க. யாரை கொலை செய்யணுமோ அவங்க ஃபோட்டோவையும் இந்த பேப்பருக்குள்ளே வச்சிருங்க.
பக்கத்துல இருக்கிற கல் மேல இந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேல காத்துல பறக்காம இருக்க ஒரு சின்ன கல்லையும் வச்சுட்டு போயிடுங்க. என் கூலி என்னவோ அது SMS வந்துடும். அந்த கூலியில பேரா இருக்காது. சரின்னா அதே இடத்துல அந்த கல் மேல 80% கூலியை கொண்டு வந்து வச்சிடணும். வேலை முடிஞ்சதும் நான் சொல்ற அநாத ஆசிரமத்துக்கு 20% கொடுத்துடணும். ஓகேன்னா லெட்டரை ஃபில் பண்ணி கல் மேல வச்சுட்டு கிளம்புங்க. இல்லைன்னா இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு போயிடுங்க. நன்றி. போடும். இனிமே கேட்டாலும் இல்ல, மாவு காலி ஆயிடுச்சு. ஐயோ, உனக்கு? நான் தான் சாப்பிட்டேனே. எப்ப சாப்பிட்ட? நீங்க குளிக்கும் போது நான் சொல்லல? இட்லி உப்புமா செஞ்சிருக்கேன், வேணுமான்னு கூட கேட்டேனே. அததான் சாப்பிட்டியா? ஆமா. நேத்தைக்கு மிஞ்சினது 3 இட்லி. அத பிச்சு போட்டு செஞ்ச உப்புமா போதுமா உனக்கு? போதும். எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு. என்ன மறுபடியும் ஏதோ யோசனையில போயிட்டா மாதிரி தெரியுது? வீட்ல மளிகை சாமான்ல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பவித்ரா? அதெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கு. ஏதோ பேசிக் நீட்ஸ்க்கு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்களே, எதுக்கு? என் ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கு பவி. என்ன ஃபீலிங்? உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண. ஆனா இப்போ பிச்சைக்காரி மாதிரி வச்சிருக்கேன். யாரு? நான் பிச்சைக்காரி மாதிரி இருக்கனா? ஏன் வரைக்கும் நீ 1 கோடி ரூபா சொந்த வீட்டுல இருக்க வேண்டியவ. வெறும் 2000 ரூபா வாடகை வீட்டுல வாழ்றது பிச்சைக்கார வாழ்க்கை தானே பவி? ஐயோ, என்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாயிருச்சு மது உங்களுக்கு. யாருக்கு? எனக்கா? ஆமா. 60,000 ரூபாய் பைக்கு, 20,000 ரூபாய் போனுன்னு எல்லாத்தோடயும் நல்லா தானே இருக்கீங்க. அதெல்லாம் இஎம்ஐல வாங்கினது பவித்ரா. மாசம் மாசம் கட்டுறதுக்கு வேலை இல்லையே. வேலை இல்லனா கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அதுக்குள்ள என்னமோ பிச்சைக்கார வாழ்க்கை அது இதுன்னு புலம்புறீங்க. என் மனைவியோட நான் வாழ ஆசைப்பட்டது ஒரு ராஜ வாழ்க்கை. அது நடக்காம போனதுக்கு காரணம் ஒரு துரோகம். அத மன்னிக்க சொல்றியா? அப்பா, உங்களுக்கு வேலை போய் எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம். இந்த 6 மாச சம்பளத்துல நீங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்களா? அது அப்படிதானே பவி. வேலை இருந்தா பணம் ரொட்டேஷன் ஆகும். பணம் ரொட்டேஷன் ஆனா அடுத்த ஸ்டெப் போறதுக்கு. என்ன இப்ப எதுக்கு இப்படி புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க? இந்த மனசு கடந்து கஷ்டப்படுது, அதனாலதான் அது புலம்புது. அது கஷ்டப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் நான் வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும். விடுங்க, ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சிடலாம். அப்படியெல்லாம் முடியாது. பின்ன எந்த வேலையில இருந்து அவன் என்ன தூக்குனானோ அதே வேலையில என்ன அவன் திரும்ப உட்கார வைக்கணும். இது என்னங்க தொல்லையா போச்சு? உங்களை வேணான்னு வேலையை விட்டு தூக்குனவன் கிட்டதான் மறுபடியும் போய் வேலை செய்வேன்னு அடம் பிடிக்கிறீங்க. அவன் கிட்டதான் நான் வேலை செய்வேன். அதான் ஏன்னு கேக்குறேன். அவன் என்ன கிரிமினல் நினைச்சிட்டான். நான் அப்பாவின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அவனுக்கு புரியலன்னா அது அவன் தலையெழுத்து. இதெல்லாம் ராங் திங்கிங். நோ, அவனுக்கு தான் ராங் திங்கிங். அப்பாவி ஒருத்தனை வேலையில இருந்து தூக்குனா அவன் குடும்பத்தோட வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு அவனுக்கு தெரியணும். ஐயோ கடவுளே, என் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சே. ஏய், என்ன வளர்ற? யாருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு? உங்களுக்கு தான். பின்ன என்ன, மொத மாசம் ஒரு கம்பெனி, அடுத்த மாசம் ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க ஒரே கம்பெனில தான் வேலை செய்வேன், அதுவும் வேலை விட்டு தூக்குனாலும் அங்கதான் வேலை செய்வேன்னு சொல்றவன் பைத்தியம் இல்லாம வேற என்ன? நான் சின்சியரா வேலை செஞ்சேன்.
என்ன ஏன் வேலையில இருந்து தூக்குனாங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? எங்க அவனுக்கு உங்க சின்சியாரிட்டி புரியலையே. அப்படிப்பட்டவன் கிட்ட நீங்க வேலை செய்யறது வேஸ்ட் இல்லையா? அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியுது, அவனுக்கு தான் புரியல. அவனுக்கு தகுந்த பாடம் புகட்டி புரிய வைப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. என்னால நீ சொல்ற மாதிரி எல்லாம் மன்னிக்க முடியல பவி. வேணாம், இந்த 4 மாசமா பண்ணிட்டு இருக்க மாதிரி பிளான் மேல பிளான் போட்டு பழி வாங்குங்க, ஜெயிலுக்கு போங்க. யார் வேணாங்கறா? எனக்கு நடந்தது அநியாயம் பவித்ரா. ஆமா, அநியாயம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இன்னொரு அநியாயம் பண்ணுவேன்றீங்க பாத்தீங்களா? அது வேணாம். உங்களை வேலையை விட்டு தூக்குனவங்க கிட்டயே போய் மூஞ்ச முறுக்கிக்கிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. சிரிக்க கூடாது. பரவாயில்ல, சொல்லு. நீங்க ஹீரோங்க. உங்களுக்கு வில்ல வேஷம்லாம் நல்லா இல்ல. இப்படி ஐஸ் எல்லாம் வைக்காத. நான் ஒன்னும் ஐஸ் எல்லாம் வைக்கல. பவி, என்னாச்சு? பவி, ஏய் பவி, ஏய் என்னாச்சுமா? என்ன செய்து? டாக்டர் கிட்ட போலவா? பவி, பவி என்னாச்சு பவி? ரத்தம். பவி, 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 வா பவி. என்னம்மா? பவி, பவி, என்னம்மா? பவி, ரத்தம். பவி, ஐயோ, பவி, ரத்தம். பவி. யோ பெருசு தம்பி, என் பிராண்டு கிடைக்கலையா? அது இல்லையா தம்பி? 3வது கடையில் கேட்டு பார்க்க வேண்டியதானே? அதை நீங்க சொல்லவே இல்லையா தம்பி? நாகு இருந்தா கரெக்டா வாங்கிட்டு வந்திருப்பான். நீ புதுசு வேற, கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல. அடுத்த வாட்டி வாங்கிட்டு வரேன் தம்பி. எல்லாத்தையும் எடு. இந்த பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடு. எல்லாத்தையும் எடியா. போய் என் பிராண்டை வாங்கிட்டு வா. என்ன முறைக்கிற? ஒன்றும் இல்லை தம்பி, ஏறி குதிக்க முடியல, முட்டி வலிக்குது. முட்டி அடிச்சு உடைச்சிட்டா? வேணாம் தம்பி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் எடு. எடியான்ற? இதோ எடுக்கிறேன் தம்பி. ஓ, போய் என் பிராண்டை வாங்கிட்டு வா. ஓ சரி தம்பி, சரி. யோ, ஒரு நிமிஷம். முட்டி வலிக்குது நொட்டி வலிக்குதுன்னு முன் வாசல் வழியா வந்துடாத, புரியுதா? சரி தம்பி. வரும்போது 10 முட்டையும் 1/4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வா. தக்காளி ஆம்லெட் போடணும். சரி தம்பி. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. யார் இந்த ஆளு? இந்த வீட்டு வாட்ச்மேன். இந்த வீடு யாரோடது? என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸ். அது சரி. அதை விடுங்க, மேட்ருக்கு வாங்க. நீங்க கொலை பண்ண சொன்ன அந்த பொம்பளைக்கும் உங்களுக்கும் என்ன பகை? அதை சொல்றதுக்கு முன்னாடி என் மண்டையை குறைஞ்சிட்டு இருக்க 2 விஷயத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். என்ன சொல்லுங்க? அது என்ன உங்க பேரு பிக்ஸி? என் பேரு பெரிய செங்கல்வராயன். ஷார்ட்டா பிக்ஸின்னு வச்சிருக்கேன். அடுத்தது, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கும் போது நீங்க தான் லீடர்னு சொல்லவே இல்லை. நம்பர் கொடுத்து
என்ன காட்டு பகுதிக்கு வர சொல்லி லெட்டர் வைக்க சொல்லி போட்டோ வைக்க சொல்லி எதுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. அது வேற ஒன்றும் இல்லை. இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு ஒரு உயிர் எடுக்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, சொன்னா நம்புவீங்களா? 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கினவன் ஒழுங்கா பணம் கட்டலன்னு கொடுத்தவன் அவனை ஆளை வச்சு தூக்கிடலாமான்னு கேட்குறான். அப்படியா? 500 ரூபாய்க்கு பிளேடால கழுத்த இருக்கிற பையனை நான் கொடுக்கட்டுமா? என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. 500 ரூபாய்க்கெல்லாம் ஆளை தூக்குவாங்களா? கண்டிப்பா தூக்கிடுவான். ஆனா பின்னாடியே மாமாவும் வந்து நிற்பான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பிளேடு போட்ட எல்போர்டு 2 நாள்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல மாட்டிப்பான். மாட்டின உடனே இந்த பிளேடு மேட்டரையும் சொல்லி கொலை பண்ண சொன்ன நம்மளையும் மாட்டி விட்டுருவானா? ஆமா, ஐயோ, எனக்கு அப்படிப்பட்ட ஆளெல்லாம் வேணாம் சார். அதுக்கு தான் நானே இறங்கி வேலை செய்கிறேன் உங்க கேஸ்ல. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் 1 வருஷத்துக்கு 1 மர்டர் தான் பண்ணுவேன். ஆனா அது போலீஸ் நெருங்கவே முடியாத அளவுக்கு பண்ணுவேன். அப்படித்தான் சார் எனக்கு அருந்ததி ஐபிஎஸ் லேடியையும் காலி பண்ணணும். அதுக்கு தான் முதல்ல பார்ட்டி யாரு, பேக்ரவுண்ட் என்ன, கொல்றதுக்கான மோட்டிவ் என்னன்னு பக்காவா அனலைஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதா என் பாயிண்ட்டு? இப்ப புரியுது சார். கடைசியா பெரிய அமௌண்ட்டும் கேட்பேன். ஆனா வேலை பக்காவா இருக்கும் உங்ககிட்ட, கரெக்டா? அது பொதுவா நான் யாரையும் சந்திக்க விருப்பப்படவே மாட்டேன். ஏன் உங்களை கூப்பிட்டு நான் தான் கூலிப்பட தலைவன்னு காட்டிக்கிட்டேன் தெரியுமா? தெரியல. நீங்க கொலை பண்ண சொன்ன போலீஸ் அதிகாரி பொம்பளையால நானும் பாதிக்கப்பட்டேன். என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா. எப்படி சார் உங்களுக்குள்ள? என்ன ஏதுன்ற காரணம்லாம் கேட்க வேணாம். அவ கதறி கதறி அழுது சாகணும். ஆனா ஏன் காரணத்துக்காக அவ செத்ததா இருக்கக்கூடாது. உங்க காரணத்துக்காகத்தான் செத்ததா இருக்கணும். ஏதாவது புரியுதா? ஒன்னும் புரியல சார். புரிய வைக்கிறேன். அதனால தான் உங்களை டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டேன். முதல்ல நீங்க சொல்லுங்க, உங்க 2 பேருக்குள்ள என்ன பகை? அது நான் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சிருக்கேன் சார். அதுல போலி மருந்து தயாரிச்சிங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். பின்ன என்னோட கம்பெனி நிறைய மெடிசின்ஸ் கம்பெனியோட டீலர்ஷிப்பும் வச்சிருக்கு. ஓஹோ, அதுல பணம் கொடுக்காம ஏமாத்தின கேஸா? இது வரைக்கும் யாருக்கும் ஒரு பைசா கூட ஏமாத்தல சார் நானு. வேற எதுக்கு சார் போலீஸ் என்ட்ரி ஆச்சு உங்ககிட்ட? அது எக்ஸ்பைரி மெடிசின்ஸ் வித்தேன் சார். பழைய மருந்த ஜனங்களுக்கு வித்த கேஸா? சார், அப்படின்னா நான் இந்நேரம் உள்ளல்ல இருந்திருப்பேன். வேற என்னதான் மேட்ரு சார்? பொதுவா எக்ஸ்பைரி ஆகிற டேட்னு பிரிண்ட் பண்ற டைம்ல எல்லாம் ஒரு மெடிசின் கெட்டு போகாது. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். அப்ப எக்ஸ்பைரி டேட்னு சொல்றதெல்லாம் அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். சரி, உங்க பிரச்சனை தான் என்ன? என்னோட டீலர்ஷிப்ல எடுத்த சில கம்பெனி மெடிசின்ஸ் எல்லாம் எக்ஸ்பைரி டேட் ஆகி போயிடுச்சு. அதை தூக்கி வெளியில போட சொன்னாங்க. நீங்க தூக்கி போடாம வேற பேக்கா மாத்திட்டீங்களா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். வேற என்ன பண்ணீங்க? எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ் கூட வேற ஒரு ஃபார்முலால சில விஷயங்களை சேர்த்து ஒரு சிரப் கண்டுபிடிச்சேன். அதோட நல்லதனத்தை எடுத்து சொல்லி ஒரு லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். ஓஹோ, அதுல என்ட்ரி ஆச்சா இந்த அருந்ததி? ஆமா சார். அந்த லைசன்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து என்ன சந்திச்சவ என்ன ரோட்டுக்கு வர வச்சுட்டா. என்ன பண்ணா? எக்ஸ்பைரியான ட்ரக்ஸை வச்சு நீ சிரப் பண்றதா பாவலா காட்டிட்டு அதை ரீபேக் பண்ணி மறுபடியும் விற்க மாட்டேன்னு என்ன கேரண்டின்னு கேட்டுட்டா. சூப்பர். என்ன சார் ரசிக்கிறீங்க? ஆப்பு வைக்கிற ஸ்டைலு நல்லா இருந்துச்சு. மேல சொல்லுங்க. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு கேட்காமலே கேஸ் போட்டுட்டா. என் கம்பெனிக்கும் சீல் வச்சுட்டா. என் குடும்ப மானமே கப்பலேறிடுச்சு. கோர்ட்ல விளக்கம் கொடுக்கலையா? ஜட்ஜை சரி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ள என் பேட் டைம். நான் எந்த எக்ஸ்பைரி மருந்தை வச்சு ஒரு புது ப்ராடக்டை கண்டுபிடிச்சேனோ அந்த ட்ரக்ஸ் அலர்ஜி ஆகி ஒரு பையன் செத்துட்டான்னு ஒரு புது கேஸை கொண்டு வந்து அட்டாச் பண்ணிட்டா அந்த அருந்ததி. ஜட்ஜு குழம்பு போயிருப்பாரு. ஆமா, அந்த அருந்ததி கேஸை வாபஸ் வாங்காம அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கேஸ் அவ வாபஸ் வாங்க முடியாதுன்ட்டாளா?
ஆமா, உன்னால ஆனதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டா. ஜட்ஜ்மெண்ட் வந்தா என்ன ஆகும்? எனக்கு ஒரு 7 வருஷம் தண்டனை கிடைக்கும். இத்தனை வருஷமா மெடிக்கல் ஃபீல்டில் சம்பாதிச்ச என் நல்லதனம் அடியோடு அழிஞ்சிரும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா அவ செத்துறணும். அதுக்கு முன்னாடி அவ கேஸை வாபஸ் வாங்கணும். அதுக்கு தான் நான் கேட்ட 50 lakhs தரேன்னீங்களா? ஆமா, எப்படி நடத்தி கொடுக்க போறீங்க? அந்த அருந்ததியோட ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவளுக்கு யாருன்னா உயிரோ அவங்கள வச்சே நான் காய நவுத்துறேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா என்னோட பேரு எந்த காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது. உங்க பாணியில சொல்லணும்னா ஏன் காரணத்துக்காக அவ செத்ததா இருக்கக்கூடாது, உங்க காரணத்துக்காக செத்ததா தான் இருக்கணும். இட்ஸ் எ மஸ்ட். 25 அட்வான்ஸ் நாளைக்கு தரேன். 25 வேலை முடிஞ்ச 1 மணி நேரத்துல தரேன். எப்ப வேலையை ஆரம்பிப்பீங்க? ஒரு நிமிஷம், இப்பவே ஆரம்பிச்சாரு. கேட்டுட்டே போலாம். ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம். யாரு? என் பேர் செங்கல்வராயன் சார். சொல்லுங்க செங்கல்வராயன். நம்ம 2 பேருக்குள்ளேயும் பழக்கம் இருக்கா? நல்லாவே இருக்கு சார். அடிமாட்டு விலைக்கு திருப்பதி நகர் முட்டுசந்து சைட்டை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுத்தேன் சார். ஓ அப்படிங்களா? ஞாபகத்துக்கு வரல. பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்க. இப்போ வேற ஒரு இடம் வந்திருக்கு, சீப் ரேட். வந்து பாக்குறீங்களா? இப்போ மார்க்கெட் ரொம்ப டல்லா இருக்கு. குன்றத்தூர் ரேட்ல கோடம்பாக்கத்தில் ஒரு இடம் கிடைச்சா அது டெட் சீப் இல்லையா சார்? என்னப்பா சொல்ற? ஆமா சார், விலை கம்மி, உங்களால வியாபாரம் செய்ய முடியிற இடம். முதல்ல ஏரியாவை சொல்லு, நான் பார்க்குறேன். வல்லபாய் நகர் சார். வல்லபாய் நகர்ல எங்க? எக்ஸ்டென்ஷனா? இல்ல சார், மெயின்ல எம்பி வீடு பக்கத்துல. எத்தனை கிரவுண்ட் இருக்கு? சைட் இல்ல சார், வீடு. வீடா? ஆமா சார், புது வீடு. 1 ஷாட் பேமெண்ட்னா 22 கொடுத்தா முடிச்சிடலாம். என்ன சைஸ்? 50க்கு 40 கன்ஸ்ட்ரக்ட் ஏரியா. அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற வீடு எப்படிப்பா 22 லட்சத்துக்கு வருது? ஃபைனான்ஸ் பிரச்சனை சார், பணத்தால நீங்க அடிக்கிறதால வரும். கோல்டன் ஆஃபர் சார். நேர்ல வரீங்களா? அட்ரஸ் சொல்லு. வல்லபாய் நகருக்கு வந்துட்டு இந்த நம்பர்ல கூப்பிடுங்க சார். ஓகே, நாளைக்கு காலையில் வரேன். ஓகே சார். இப்போ நான் யார்கிட்ட பேசினேன் தெரியுமா? தெரியல. அருந்ததியோட புருஷங்கிட்ட. அந்த ஆள் ரியல் எஸ்டேட் பண்றானா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கம் ரியல் எஸ்டேட். அவனை வச்சு அவளை எப்படி சாகடிக்க போறோம்? இங்க நடக்கிற எல்லாமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. உங்க வேலை நடக்கும். அவ செத்துட்டான்னு எனக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல நியூஸை பாருங்க, பணத்தை என்கிட்ட தாங்க. ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். விஷயம் வெளில போச்சுன்னா அருந்ததிக்கு முன்னால உங்கடத்து நடந்துரும். என்ன முறைக்கிறீங்க? 50 லட்சமும் கொடுத்து வேலை செய்ய சொல்றது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்கணுமான்னு யோசிக்கிறேன். வேணாம், நீங்க ஒரு பைசா கொடுக்க வேணாம். அருந்ததிக்கிட்ட நான் போறேன். இந்த மாதிரி சாரு ஒருத்தர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றாருன்னு சொல்றேன். அவங்க பேசுறாங்களா இல்ல வேற ஏதாவது பண்றாங்களான்னு பார்க்கலாமா? என்கிட்ட இப்ப நீங்க பேசின எந்த விஷயமும் வெளியில போகாது, அதுக்கு நான் கேரண்டி. வெரி குட், இது பதில். அதே மாதிரி அருந்ததி டெத் நியூஸை டிவியில பார்த்த அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள என் பேலன்ஸ் பணம் என் இடத்துல வந்து சேரும். இல்லைன்னா உங்க ஃபேமிலி மொத்தமும் டெத்துன்னு டிவியில நியூஸ் பார்க்க வேண்டி வரும். அந்த சான்ஸே நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். வரேன். செவுரேறி குதிச்சு தான் போகணும். என்ன சரியா? ஓகே. தம்பி, நீ கேட்டதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். உள்ள கொண்டு போய் வை. பெருசு தம்பி, உன்கிட்ட கோட் சூட் ஏதாவது இருக்கா?
நம்ம கிட்ட அதெல்லாம் எப்படி இருக்கும் தம்பி? இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இல்லை தம்பி. நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் உன் சைஸ்க்கு ஒரு கோட் ஷீட் வாங்கிக்கோ, சரியா? எதுக்கு தம்பி? இந்த கேள்வியை இன்னொரு வாட்டி கேட்காம இருந்தா 5 லட்சம் தரேன். கேட்டா 50,000 தான் கிடைக்கும். கேப்பியா? கேட்கவே மாட்டேன். எங்கே போய் வாங்க சொல்கிறீங்க? என்னங்க? எங்க கிளம்பிட்ட பவி? அதான் நேத்து ராத்திரியே சொன்னல. எது அந்த இன்டர்வியூ விஷயமாவா? ஆமா. அப்ப நேத்திக்கு நான் சொன்னது காத்துல விட்டுட்டேன், அப்படிதானே? அதெல்லாம் எதையும் விடல. இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அப்புறம் ஏன் போற? இப்ப நான் போற கம்பெனியோட மேனேஜர் எங்க அண்ணனோட கிளாஸ்மேட். ஓஹோ. கல்யாண விஷயத்துல கோச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் என்கிட்ட பேசாம இருக்கிற எங்க அண்ணன் கிட்ட அந்த மேனேஜர் நம்ம நிலைமையை எடுத்து சொல்லலாம். ஆபரேஷன் விஷயத்துக்கு உன் அண்ணன் கிட்ட பணம் கேட்கலாம்னு நினைக்கிறியா? தப்பு என்ன இருக்கு? அண்ணன் கிட்ட பணம் இருக்கு. விஷயம் தெரிஞ்ச அவனா வந்து ஹெல்ப் பண்ணட்டுமே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் மரியாதை போயிடாதா பவி? அத பார்த்தா உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேனே மது. சரி, ஒரு வேலை பண்ணலாம். என்ன? உங்க அண்ணன் இப்ப செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணட்டும். என் கைக்கு பணம் வந்ததும் அந்த பணத்தை உங்க அண்ணன் கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். அவ்வளவுதான், அப்படி பண்ணுவோம். அப்ப சரி. நான் போயிட்டு வரட்டுமா? நான் வேணா கூட வரவா? வேண்டாம், நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி. உனக்கு தேவைகள் அதிகமாயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர். சமாளிக்க வேண்டாம், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ யூ டோன்ட் worry about anything. உனக்கு பணம் லட்சங்களில் தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அதுக்காக தான் உன்னை ரிசைன் பண்ண சொன்னேன். மாஸ்டர், இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணா அந்த பெரிய வேலை எனக்கு கிடைக்குமா? ஒன்று எழுந்தாதான் அதை விட பெருசு ஒன்று கிடைக்கும். அதுதானே உலகத்தோட நீதி, தெரியாதா? என்ன பவி, நீ என்ன போலியா? நான் இப்பதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா மூஞ்ச மாத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்லிட்டு போலான்னு வந்த? நான் இப்படி கிளம்பி போனதும் பழையபடி ஃபோன் பண்ணி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு. இதை பாரு பவி, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்கு, தெரியும்ல? தெரியும். நாம ஒருத்தர் சந்தேகப்படக்கூடாது. கரெக்ட். நான் உனக்கு என்ன சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்? நானா யாரையும் தண்டிக்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா எனக்கு நடந்த துரோகத்துக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்பவும் அதே ஒப்பந்தம் தான், மீற மாட்டேன். ஃபோன் பண்ணி மிரட்ட போறீங்களா? நான் எதுவோ பண்றேன், ஆனா எது பண்ணாலும் ஃபைனலி என் மேல எந்த பழியும் இல்லாம சுத்தமா இருப்பேன். ஓகே? அது எப்படி? என்ன ஏது நல்லா கேட்க கூடாது. ப்ராமிஸ் காப்பாற்றப்படும். எவ்வளவு சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. நான் வரேன். ஹலோ ஹலோ ஹலோ, பேசுறது யாரு? அருந்ததி ஐபிஎஸ் தானுங்களா? ஆமா. நீங்க என்ன மறந்துட்டீங்க போல இருக்கு. யாரு? யாருன்னு தெரியலையா? லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஆள தெரியலையான்னு கேட்டா என்ன அர்த்தம்? பேரை சொல்லுங்க முதல்ல. உங்க புருஷனை கிட்னாப் பண்ண போறேன். என்னது? என் புருஷனை கிட்னாப் பண்ண போறியா அப்படின்னு ஷாக்கா கேப்பன்னு நினைச்சியா?
என்ன சிரிக்கிறீங்க? கிட்னாப் தொழிலுக்கு புதுசா பண்ணி சொல்லு புதுசா. ஏன் அப்படி கேக்குறீங்க? எல்லாரும் கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா ஒவ்வொரு வாட்டியும் கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி மிரட்டுற. என்ன கிண்டல் பண்றீங்களா? பின்ன பண்ண மாட்டாங்களா? இந்த 4 மாசத்துல 6 வாட்டி என் புருஷனை கிட்னாப் பண்ண போறேன்னு ஃபோன் பண்ணி மிரட்டினியே, செஞ்சியா? 6 வாட்டி மிஸ் பண்ணவன் 7வது வாட்டி கிட்னாப் பண்ண மாட்டான்னு தைரியம் உங்களுக்கு இல்லையா? 6 வாட்டி கிழிக்கிறேன்னு சொல்லி கிழிக்க முடியாதவன் 7வது வாட்டியும் கிழிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. சரி, யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்ன மேடம், போலீஸுங்கிற தெனாவட்டில பேசுறீங்களோ? தெனாவட்டு கினாவட்டுன்னு பேசுன பொல்ல பேத்துருவேன். ராஸ்கல், மாட்ன என்கவுண்டர்லயே போட்டுருவேன். இந்த வாட்டி உங்க புருஷனை கண்டிப்பா கடத்திடுவேன். முடிஞ்சா சைடா பார்க்கலாம். என்ன டாவா? ஆமாண்டா, மறுபடியும் சொல்லுவேன்டா. டா டா டா. உங்க புருஷன் என்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். அப்ப டா போட்டு பேசி பாருங்க. அவன் நெகத்தை கட்டிங் பிளேயரால உருவிடுறேன். அப்ப அவன் வழியில ஆன்னு கத்துவான். அப்ப கூப்பிடு இந்த டாவ. என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? அப்ப பார்க்கலாம் உன்னோட கெத்த. இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கேனே. என்ன பயம் வந்துருச்சா? எனக்கு எதுக்குடா வருது பயம்? உன்னோட இந்த வாய்ஸ எங்கேயோ கேட்டிருக்க. எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, அப்பா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இனி 3 மாசத்துக்கு இந்த போனை தொடவே கூடாது. ஐயோ, அவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? போன் அட்டன் பண்ணாம இருந்தா டவுட் வந்துடும். எடுத்து எப்படியா சமாளிச்சிருவோம். ஹலோ மது. எஸ் சரு. ஏன் போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? அது வந்து ஒன்றும் இல்லை, நான் குளிச்சுட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லாரு? என் லேண்ட்லைனுக்கு வர எல்லா கால்ஸையும் டேப் பண்ண சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அதை இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க தானே? எங்க நீ தான் போன மாசம் வேண்டான்ட்டியே. ஐயோ, ஏன் என்னாச்சு? இப்ப மறுபடியும் இந்த சேம் கிட்னாப்பர் போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். மை காட், என்ன சொல்றான்? அவரை இந்த வாட்டி கண்டிப்பா கிட்னாப் பண்ணிடுவேன்னு சொல்றான் மது. சஜீவ் எங்க இருக்காரு? வீட்ல தான் இருக்காரு. வெளியில அனுப்பாத, வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி வை. சொன்னா கேக்குற ஆளா இருந்தா பரவாயில்ல, கேட்க மாட்டாரே. உனக்கு தெரியாதா? சரி, வேற என்ன பண்ணலாங்கற? நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா இல்ல வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? ஃப்ரீயா தான் இருக்கேன். ஏன் என்ன சொல்லு? இப்ப அவர் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. சான்ஸ் இருந்ததுன்னா நான் அவரை ஸ்டாப் பண்றேன். இல்லைன்னா நீ உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரோட ஜாயின் ஆகணும் மது. அவர் அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து எப்படியாவது சேவ் பண்ணணும். ஓகே, நான் இப்பவே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். ஓகே ஓகே. என்னங்க? காஃபி. எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா அரு, ஒரு புது பிசினஸ் டீல். அதை பத்தி பேச புரோக்கர்ஸ் கிட்ட போறேன். பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓஹோ, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு 30 ல இருந்து 40 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அச்சச்சோ, லாபமான விஷயத்துக்கு போகும்போது இவரை தடுத்தா இவருக்கு பிடிக்காதே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. எவ்வளவு நேரம் வரைக்கும் மீட்டிங் இருக்கும்? ஒரு 1 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரீ தான்.
ஏன் இதெல்லாம் கேட்குற? இல்ல நம்ம ஒரு 3 நாள் கேரளால இருக்க குமரகம் போட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வரலாமா? என்ன பாக்குறீங்க? மறுபடியும் அந்த கிட்னாப்பர் கிட்டேருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா? சச்சா, அதெல்லாம் இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லை, போனதாவே இதே மாதிரி ஒரு வாட்டி குமரகம் போட் ஹவுஸுக்கு போகலான்னு ப்ரோக்ராம் போட்டேன். அதுக்கப்புறம் கேட்டப்ப அந்த கிட்னாப்பர் மிரட்டின விஷயத்த சொன்னேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வர வாரம் அவுட்டிங்ல இருக்கலாம்னு தோணுச்சு. ஓஹோ, வர வாரம் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி வரதுனாலயா? ஆமா. சரி, நான் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். வந்ததும் பேசிக்கலாம். சரிங்க. வரேன், பாய். ஓகே, நான் கிளம்புறேன். ஹலோ மாஸ்டர், நான் தான் மது. அது தெரியுது, சொல்லு. எங்க, வீட்லயா வெளியிலயா? வல்லபாய் நகருக்கு போகிறேன். பாய். ஹலோ ஹலோ, ஃபோனை கட் பண்ணுறியா? பாய். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லை. சிக்கன்டா உன்னை. ஹலோ. அவரு வல்லபாய் நகர் போறாராம். நான் போய் அவரோட ஜாயின் ஆகிக்கிறேன். ஓகேயா? நீ ஒன்றும் கவலைப்படாத வரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மது. நீ அவர் கூட இருந்தா எனக்கு ஒரு தைரியம். எப்படி இருக்கு சார் வீடு? நல்லா இருக்கு. ஆனால் இதை எப்படி 22 லட்சத்துக்கு கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. அவங்க கொடுக்கல சார், பின்ன நாமளா எடுத்துக்க போகிறோம். புரியலையே. உள்ள வாங்க சார், சொல்கிறேன். வாங்க சார். ம். ஹலோ. என்னங்க? என்ன அரு? நம்ம வீட்டுக்கு மது வந்திருக்கான். என்னவா? உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னானா? நீங்க வல்லபாய் நகர் பார்க்கு கிட்ட நிக்க சொன்னீங்களா? சொன்னேன். அவன் சொன்ன டைமுக்கு வரல. எனக்கு லேட் ஆகுதுன்னு கிளம்பிட்டேன். ஏன், என்ன விஷயம்? இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஏன்? அவன் வந்து மீட் பண்றேன்னு சொல்றான். நான் திருப்பி ஃபோன் பண்றேன் இரு. என்னங்க? ஹலோ, என்னங்க? வச்சுட்டாரு. கிட்னாப் பண்றவன் ஃபோன் பண்ண விஷயத்த அவர்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. முக்கியமான பிசினஸ் டீலிங்க்கு போறேன்னு சொல்ற சமயத்துல தடங்கல் பண்ணா அவருக்கு பிடிக்காது. இப்போ அவர் போற இடத்துலயே அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீ என்ன பண்ணுவ? அதான் எனக்கு புரியல. நீ எப்படியாவது அவர் கூட போய் ஜாயின் பண்ணும்போது. சரி, இப்போ நான் உடனே வல்லபாய் நகர் போறேன். அவர் இருக்கிற இடத்த எனக்கு கேட்டு SMS பண்ணு. ஓகே? சரி, நான் வரேன். பரவாயில்ல, நல்ல விசாலமாக தான் இருக்கு வீடு. பின்னாடி இடம் கூட அவங்களுக்கு தான் சார். வெரி குட். என்ன அரு? ஏன் அவனை அவாய்ட் பண்றீங்க? நான் எங்க அவாய்ட் பண்றேன்? சும்மா சொல்லாதீங்க. அவன் பார்க்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்திருக்கான். நீங்க வண்டியை நிறுத்தவே இல்லையாமே. மெயின் ரோட் லெஃப்ட்ல போயிட்டீங்களா? அவன் கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு சொல்றேன். அவன் கிளம்பி போயிட்டான். விஷயத்த சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ ஃபோன்லாம் பண்ண வேண்டாம், இதோட பேசாம விட்டுரு. அவன் வந்தா எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லு. ஏங்க, அவன் நல்ல பையன் தானே? இங்க பாரு அரு, உன் ஸ்கூல் மேட்டுங்கிறதுனாலையும் உன்னோட ஊர்க்காரன்றதுனாலையும் உன்ன மாதிரி அவனும் நல்லவன்னு நீ தப்பு கணக்கு போடுற. எனக்கு சொல்றீங்க? நீ சொன்னதுனால தான் அவனை நம்ம கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தேன். தெரியும் தானே? தெரியும். நீ சொல்லாமே அவனை வேலையை விட்டு எடுத்துட்டேன். அந்த விஷயம் தெரியுமா? வேலையை விட்டு எடுத்துட்டீங்களா? ஆமா. ஏன் அவ்வளோ ஆச்சரியமா கேட்குற? இல்ல,
உங்க துபாய் பிரான்ச்சுக்கு அவனை மேனேஜரா ப்ரமோட் பண்ண போறதாகவும் அதுக்கு ட்ரைனிங்க்கு போகணும், அது வரைக்கும் ரிசைன் பண்ண சொன்னாரு சாருன்னு சொன்னானே. அதெல்லாம் சும்மா அவனை வெளியே அனுப்புறதுக்காக போடப்பட்ட நாடகம். நீ அவனை என்கரேஜ் பண்ணாத, சரியா? ஏங்க, அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பான்னா ஆமாம், தப்பு தான். தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணிட்டான்? அதை டைம் வரும்போது சொல்கிறேன், சரியா? பாய். ஒரு நிமிஷம். என்ன? இதுக்கு முன்னாடி உங்களை கிட்னாப் பண்ணுவேன்னு சொல்லி ஒருத்தன் மிரட்டினானே. ஆமாம். அவன் இன்னைக்கும் ஃபோன் பண்ணான். என்னவா? இன்னைக்கு உங்களை கிட்னாப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக தான் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது நீ டென்ஷனாக இருந்தியா? ஆமா. நீ ஒன்றும் பயப்படாத, என்கிட்ட லைசன்ஸ்டு கன் இருக்கு. அப்படி ஏதாவது ஆபத்துன்னு வந்ததுன்னா யாராக இருந்தாலும் சுட்டு தள்ளிடுவேன். நீ ஜாக்கிரதையா இரு, சரியா? சரிங்க. நான் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? பாய். பாய். என்ன செங்கல்வராயன் அப்படியே ஷாக்காக நின்று பார்க்குறீங்க? இல்ல, கன்னு சுட்டு தள்ளிடுவேன் இப்படிலாம் பேசுறீங்களே, அதான் பார்க்குறேன். என் ஒய்ஃப் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர். அவளோட எதிரிகள் என்ன வச்சு அவளை பழி வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. பாவம், பயப்படுறேன். உங்களை கடத்த நினைக்கிறவங்க யாருன்னு நம்ம பசங்க 4 பேரை வச்சு பிடிச்சிட்டுமா சார்? நமக்கு எதுக்கு சார் அந்த கர்மம் பிடிச்ச வேலையெல்லாம்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாம் சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலைவலியா அவங்க பார்த்துக்கிட்டோம். நீங்கள் வேணா ஒன்று செய்யுங்க, உங்கள் 4 பசங்களை வச்சு இந்த மாதிரி ஏதாவது கம்மி விலைக்கு கிடைக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. 4 காசு பார்க்கலாம்ல, என்ன சொல்றீங்க? எப்பா, பக்கா பிசினஸ் மூலம் சார் உங்களுக்கு. என்ன புகழ்ந்தா எனக்கு பிடிக்காது. வாங்க வீட்டை பார்க்கலாம். வாங்க சார். ம். உள்ள வாங்க சார். ம். எனக்கு என்ன டவுட்னா, இந்த அளவுக்கு பெரிய வீட்டை இவ்வளோ கம்மி விலைக்கு தர ஓனர் எப்படி சம்மதிச்சாருந்தான். இவர் யாரு? இவர் தான் இந்த வீட்டு ஓனரு. இவரை ஏன் கட்டி போட்டிருக்கீங்க? இவர் நம்ம சேட்டுக்கிட்ட 13 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காரு. இந்த வீட்டு மேலேயா? இல்ல, கம்பெனி விஷயமா எல்சியை காமிச்சு கடன் வாங்கியிருக்காரு. அந்த பணம் அப்படியே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. மை காட். என்னாச்சு சார்? ம். எனக்கு ஊறுகாய் வியாபாரம் சார். 18 லட்சம் பாட்டில் ஊறுகாய் நெதர்லாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண சார். ப்ரிப்பரேஷனில் எங்கேயோ மிஸ்டேக் ஆகி பாட்டில்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஐட்டத்தெல்லாம் அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. கடல்லையே கொட்ட சொல்லிட்டேன். பணம் மொத்தமோ லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன, இந்த வீட்டை வித்து கொடுத்துட வேண்டியதானே? அது வந்து என்ன வந்து போயினே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இது என் சின்ன வீட்டு பேர்ல இருக்கு சார். ஏய், என்னப்பா இது பெரிய ஒரு உண்மையை சொல்லு சார். சாரி சார், என் பேர்ல தான் இருக்கு. ஆனா பெங்களூர்ல இருக்கிற என் சின்ன வீட்டுக்கு இந்த வீட்டை கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சார். இதான் சார் விஷயம். சார் இல்ல சார். எனக்கு இந்த பிரச்சனை சரியா புரியல, கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. சார், எங்க சேட்டுக்கு இந்த கிழவன் 13 லட்சம் தரணும். அது வட்டியும் அசலும் சேர்த்து 21 தாண்டி நிக்குது. சரி, சேட்டு வசூல் பண்ணி தந்தா 3% கொடுக்கறதா சொல்லி இந்த வேலையை கொடுத்துருக்காரு. சரி. இவன் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணி இவனை பிடிச்சேன். ஒய்ஃப் காலி ஆயிடுச்சு. 2 பொண்ணு 2 பையன், 4 உஷார் பார்ட்டிங்க. 10 பைசா கூட பெறாது. எங்க அப்பா காசு அவர்கிட்டயே வசூல் பண்ணிக்கங்கன்னு தலையை சுத்தி விட்டுருக்கீங்களா பசங்க? ஆமா சார். இந்த ஆளு பெங்களூர்ல ஒரு சின்ன வீட்டை மெயின்டைன் பண்றான். அவளுக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துருக்கான் இல்லையா? ஆமா சார். இவனுக்கு இந்த வீடு இருக்கிற விஷயம் சேட்டுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, இப்போ உங்களோட பிளான் என்ன? இந்த ஆளோட இந்த வீட்டை நீங்க 22 லட்சத்துக்கு வாங்கிக்கிட்டு 1 ஷாட்ல பணம் கொடுத்தா சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இவனை மண்டையில் அடிச்சு துரத்திடுவேன். இவன் திரும்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சு தான் அனுப்புவேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன், அதான் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு லாபம் வர மாதிரியான ஐடியாவும் கூட. என்ன சார் அது?
உள்ள வாங்க, சொல்றேன். எப்போ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண சொல்லிருக்காங்க. வாந்தி எடுக்கும்போது ரத்தம் அதிகமா வருதா? முதல்லலாம் லைட்டா 2-3 டிராப் தான் வந்துட்டு இருந்தது. இப்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. மது என்ன சொல்றான்? அவர் என்ன சொல்றாரு? அழறாரு. அழறானா? ஆமா. என்ன மகாராணி மாதிரி வச்சுக்கணுமா? இந்த வேலை போனதுல ரொம்ப வருத்தமா ஒரு மாதிரி டிப்ரெஸாவே ஆயிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டு சொல்ல? என் வீட்டுக்காரர் அவனை வேலையை விட்டு தூக்குன விஷயமே எனக்கு தெரியாது. அவரும் அதை தான் துரோகம்னு சொல்றாரு. துரோகமா? ஆமா, நான் சின்சியரா தானே இருந்தேன், என்னையே இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேக்குறாரு. ஆனா என்கிட்ட அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இன்னைக்கு கூட இங்க வந்திருந்தான். அப்படியா? ஆமா, ஒரு பொறுக்கி ராஸ்கல் என் வீட்டுக்காரரை கிட்னாப் பண்ணுவேன்னு அப்பப்ப ஃபோன் பண்ணி மிரட்டிட்டே இருக்கான். அவன் இன்னைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினான். என் வீட்டுக்காரு இது முக்கியமான பிசினஸ் டீலிங்காக புறப்பட்டு போயிருக்காரு. கூட காப்ஸை அனுப்புனா அவருக்கு பிடிக்காது. சரின்னு மதுவுக்கு ஃபோன் பண்ணி அவர் கூட போக சொல்லியிருக்கேன். அதான் போயிருக்கான். ஒரு நிமிஷம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர்தான் அந்த ஃபோன் பண்ணி மிரட்டுற ஆசாமின்னு இவங்க கிட்ட சொல்லிடலாமா? சொன்னா என்ன ஆகும்னு தெரியலையே. ஒரு விஷயம் புரியல, இவரே மிரட்டிட்டு இவரே ஹெல்ப்புக்கு ஏன் போறாரு? ஒன்னும் புரியலையே. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் இல்ல. டாக்டர் யாராவது வர சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஐ எம் ஆல் ரைட். மது பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. இமீடியட்டா மதுவுக்கு ஏதாவது ஒர்க்ஃபுல் ஜாப்பா நான் ஏற்பாடு பண்றேன். அத பத்தி பேசுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்தேன். என்ன? அவருக்கு வேலைன்னு ஒண்ணு வந்தா உங்க வீட்டுக்காரர் கிட்ட தான் வேணுமா? வேற வேலைக்கு போக மாட்டாராம். அது என்ன அப்படி? அதான் புரியல. அடம் பிடிக்கிறாரு. இன்னைக்கு அவன் வரட்டும், அது என்னன்னு நான் பேசிடுறேன். பேச வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட நிறைய பேசிட்டேன். ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறது தான் சொல்யூஷன் சொல்றியா? ஆமா, அதுவும் அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை வாங்கி கொடுக்கறது தான் ஒரே சொல்யூஷன். என் வீட்டுக்கார்கிட்ட மது மறுபடியும் வேலைக்கு சேரணும், அதானே சொல்ல வர? ஆமா, பாக்கலாம். அவரு மது மேல ஏதோ கோவமா இருக்க மாதிரி தெரியுது. பார்த்து விசாரிச்சு ஏதாவது ஒண்ணு செய்யறேன். உன் ஆபரேஷன் விஷயத்துல நீ என்ன செய்ய போற? அத முதல்ல சொல்லு. டாக்டர் கிட்ட போய் பேசினதுல உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா உயிருக்கே ஆபத்துங்கிறாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா? முதல்ல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கட்டிட்டு இருந்தேன், அப்புறம் டிராப் பண்ணிட்டேன். ஐயோ, இப்போ பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆயிடுமே. எப்படி பேர் பண்ண போற? அதான் தெரியல. 8 லட்சம் வரைக்கும் ஆகுன்றாங்க. ஹெல்பிங் சைட்ல சின்ன சின்னதானா நானும் பண்ணிடுவேன். இவ்ளோ பெரிய அமௌண்ட் என்னோட சேவிங்ஸ்லயும் இல்ல. இந்த வார்த்தையை சொன்னதே சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களே இந்த மாதிரி ஒரு ஆறுதலை சொல்றதில்ல. ஏய், எதுக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்ட? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உன் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? இருக்காரு ஒருத்தர். யாரு? ஒரு அண்ணன். எங்க இருக்காரு? இதே சென்னையில தான் இருக்காரு. அவர்கிட்ட உதவி கேட்க வேண்டியதானே? அது ஏன், அவரும் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காரா என்ன? இல்ல, அவர் நல்லதா இருக்காரு. ஆனா ஆனா நானும் மதுவும் காதலிச்ச ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல என்ன அண்ணாதைன்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவ்வளவுதானே? அதுக்காக அண்ணன் தங்கச்சி பந்தம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? நான் பேசுறேன் அவகிட்ட. நம்பர் கொடு. ஹலோ ஹலோ, நான் அருந்ததி.
அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். எனக்கு நல்லா தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி தெரியுது. நீங்க யார் பேசுறது? மேடம் லிங்கமூர்த்தி மேடம். லிங்கமூர்த்தி நீங்களா? ஆமா மேடம். இது என்ன நம்பர்? புது நம்பர்? இது ஒன்லி ஃபேமிலி சர்க்கிளுக்கு மட்டும் வச்சிருக்க நம்பர் மேடம். ஓ, இதுல சொந்தக்காரங்க மட்டும் தான் பேசுவாங்க. அப்படியா? நான் எப்படி இந்த நம்பர்ல இருந்து வந்தேன்னு ஏதாவது யூகிக்க முடியுதா? அதான் புரியல மேடம். நான் உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். உடனே வாங்க. இப்பவே வரேன் மேடம். அப்புறம் மேடம், என்ன? அந்த பிக்ஸி ஃபோன் பண்ணானா? இன்னும் இல்ல, வாங்க பேசிக்கலாம். வரேன் மேடம். எங்க அண்ணனை உங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. எஸ், ஹி இஸ் மை வெல் விஷர். ஆனா அவர் பர்சனல் விஷயம் எனக்கு தெரியாது. நானும் கேட்டுக்கல. என்ன சார், ஏதோ ஐடியா சொல்றேன்னு சொன்னீங்க, பேசாம இருக்கீங்க? உங்க சேட்டுக்கு இந்த கிழவனோட வேற போட்ஸை பத்தி சொல்லிட்டீங்களா? இல்ல சார். ஆள் கிடைச்சிருக்கான்னு கூட அவருக்கு சொல்லவே இல்லையா? இல்ல சார், சொன்னா அவர் இடத்துக்கு தூக்கிட்டு வந்து உட்காரவைன்னு சொல்ல மாட்டாரு. அது சரி, அவருக்கு பணம் மட்டும்தான் தேவை இல்லையா? ஆமா சார், அவருக்கு பணம் மட்டும்தான் தேவை. உங்களுக்கு என்ன இதுல? நான் இந்த கிழவனோட பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுத்தா என் கமிஷனும் ப்ளஸ் செலவான பணமும் கொடுப்பாரு. இந்த வாட்டி வேற ஒரு திட்டம் போடலான்னு மனசுல தோணுச்சு, அதனால என்கிட்ட வந்தீங்க, ரைட்? ஆமா சார். என்ன தோணுச்சு மனசுல? உங்கள்கிட்ட இந்த இடத்த அசலுக்கு வாங்கி கொடுத்தா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தருவீங்க, அவ்வளோதான் சார் நினைச்சேன். அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். நான் இப்போ சொல்ல போற ஐடியாவால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். நிறைய பணம்னா? கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். ஆனா என் பிளானுக்கு நீங்க ஃபுல்லா கோஆபரேட் பண்ணணும். 10 லட்சத்துக்கு பல விஷயங்களை செய்யறோம், 30 லட்சத்துக்கு எதுக்கு வேணா ரெடி சார். அந்த ஆள் உள்ள என்ன பண்றான்? காஃபி குடிச்சிட்டு இருக்கான் சார். வாங்க. உங்க பேர் என்ன? ராஜலிங்கம். உங்களுக்கு எத்தனை வயசு? 64. உங்களுக்கு இந்த வீடை தவிர வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லையா? இருக்குது சார், எல்லாம் பசங்க எழுதி வாங்கிட்டாங்க. இந்த வீடை உங்க சின்ன வீட்டுக்கு கொடுக்கறதா இருக்கீங்களா? ஆமா சார், எனக்காக அவங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் சார் இந்த வீடு. ஓகே, இந்த வீடு இருக்கிற விஷயம் உங்க பசங்களுக்கு தெரியுமா? தெரியாது. போட்டோம், உங்க சின்ன வீடு மேட்டர் பத்தியாவது உங்க பசங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சேட்டுக்கிட்ட பணம் வாங்கும்போது கூட வீட்டை பத்தி சொல்லல போல இருக்கு. ஆமா சார், சொல்லல. பெங்களூர்ல இருக்கிற உங்க சின்ன வீட்டோட பேர் என்ன? தேவமாலா சார். உங்க சர்க்கிள்ல தேவமாலாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை பத்தி தெரிஞ்சவங்க யார் யார் இருக்காங்க? ஒருத்தர் கூட கிடையாது, ரகசியமா வச்சிருக்கேன். ரகசியமா? சூப்பர். உங்களுக்கு அப்புறம் தேவமாலாவுக்கு தான் இந்த வீடுன்னு அவளுக்கு எழுதி கொடுத்தீங்களா? ஆமா சார், எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்தீங்க, சரி. ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நான் கேட்டப்போ உன் பேர்ல தான் இருக்குன்னு இப்ப மாத்தி சொல்ற? சும்மா சொன்னேன், தேவமாலா பேர்ல தான் வீடு இருக்கு. கையெடுங்க செங்கல்வராயன். சேட்டு இவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ஐயாவுக்கு இவ்வளோ தைரியம். இப்போ புரியுதா? புரியுது சார். சரி சார், அதை விடுங்க. என்னோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை பெங்களூர்ல இருக்கிற தேவமாலா செத்தா இந்த வீடு யாருக்கு வரும்? என்ன சார் சொல்றீங்க? தேவமாலா செத்துருவாளா? ஆமா சார், உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டை அனுபவிக்கிற உரிமை தேவமாலாவுக்கு இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு வரும்? அது நான் மேல போகும்போது டிசைட் பண்ணுவேன் சார். உங்களுக்கு என்னோட கேள்வி சரியா புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க போறதை பத்தி கவலையே இல்லை. உங்க சின்ன வீடு தேவமாலா போயிட்டா இந்த வீடு யார் பேருக்கு வரும்? என் பேருக்கு தான் வரும். உங்களுக்கு இப்படி ஒரு வீடு இருக்கிறத பத்தி தான் நீங்க யார்கிட்டயும் சொல்லலையே, அப்புறம் எப்படி உங்க பேருக்கு வரும்? ஏன் வராது? நீங்க தான் செத்துடுவீங்க சார். பின்ன எப்படி உங்க பேர்ல இருக்கும் அந்த வீடு? எப்படி வரும்? என்னது, நான் செத்துருவேனா? ஆமா, ஏகப்பட்ட லாஸ் ஆனதுனால வாழ்க்கையே வேணான்னு பூச்சி மருந்து குடிச்சு நீங்க செத்துருவீங்க. உங்களுக்கு காசை கடனுக்கு கொடுத்துட்டு எப்படி வசூல் பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற சேட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டு நிப்பான். உங்க அடக்க வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
பெங்களூர்ல இருக்கிற உங்க சின்ன வீடு தேவமாலா. என் ஆளு செங்கல்வராயனுக்கு இந்த வீட்டு ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ற பவர் ஆஃப் அட்டானியை கொடுத்துருவா. அதுக்கப்புறம் அவளும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருவா. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள உங்களோட இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க 2 பேருமா சேர்ந்து வித்துருவோம். வர பணத்துல எனக்கு 70, என் ஆளு செங்கல்வராயனுக்கு 30. எப்படி இருக்கு பிளான் செங்கல்வராயா? சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. உங்க சேட்டுக்கும் நாம போடுவோம், இவருக்கும் நாம போடுவோம். எப்படி சார் அது? இவரை சாவடிச்சிடலாம். சூப்பர், நான் போய் ராடு எடுத்துட்டு வந்துடுறேன். ராடு எதுக்கு? ஒரு நிமிஷம் சார். என்ன சார் அது? நீங்க நடிக்க சொன்னீங்க, அவர் அடிக்கிறாரு. சார் இந்த சீன்ல நீங்க அடிக்கிறத பத்தி சொல்லவே இல்லையா சார்? நடிக்க சொன்னாரா? ஆமா சார், காசு தரேன்னு சொன்னாங்க, அதான் நடிச்சேன். பெருசு சார் கையில இருக்கிறத வாங்க. ஓகே சார். உங்க லைசன்ஸ் கண்ணு எடுத்து தாங்க சார், இல்லைன்னா மேலே போயிடுங்க. பெருசு சார் சாரை கட்டி போடாங்க. ஓகே சார். இப்போ உங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு தரேன். உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. எஸ் டாக்டர், ப்ளீஸ். அது எவ்வளோ காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஐஜி முறையிலேயே அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க்யூ. என்னவா? டாக்டர் பிரணவ் நம்பியார்னு கேரளாவில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட். கார்டியாலஜிஸ்டா? ஆமாம். இருதயத்தில் இருக்கிற அடைப்பை நீக்கிறதுல எக்ஸ்பர்ட் அவர். ஒரு புதுமுறை ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது மூலமாக குணப்படுத்திடலான்னு சொல்கிறாரு. புதுமுறைனா? மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டம்னு ஒரு முறை இருக்கான். ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்படுற கொலஸ்ட்ரால் டிஸ்டர்பன்சஸை ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம ஆவியாக்கியே கிளியர் பண்ணிடுவாங்களாம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாத்தியா, மெடிக்கல் ஃபீல்டுல இருக்க இப்படி ஒரு பாசமான அண்ணன் கிட்ட உதவி கேட்கறத விட்டுட்டு என்ன பண்றதுன்னு ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்கியே. யார் யாருக்கும் உதவி பண்றேன் மேடம். சொந்த தங்கச்சிக்கு செய்ய மாட்டேனா? நான் எதேச்சா அவகிட்ட பேசி உங்க நம்பரை வாங்கின லிங்கமூர்த்தி. நீங்க என்ன உடனே சொல்லிட்டேன். ஆபரேஷன் பண்ணியாச்சு, நீ குணமாயாச்சுன்னு நினைச்சுக்கோன்னு சொன்னேன். தூரமா போனது இவதானே தவிர நான் இல்ல மேடம். எனக்கு இவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது மேடம். நீயும் ஃபோன் பண்ணி சொல்லலையா பவித்ரா? ஃபோன் பண்ணா வீட்டுக்கு வா பேசுவோன்னு, அதோட நம்பரை மாத்திட்டா. என்ன மட்டும் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. நான் என் புருஷனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வர முடியுமா மேடம்? அவருக்கு நீ யாருமே இல்ல. அவன் ஆளு சரியானவனா இருந்தா நான் எதுக்கு மேடம் அவனை அப்போஸ் பண்ண போறேன்? அவர் ஆள் நல்லவர் தான். அப்பாவி அவரு. உனக்கு என்ன பண்ணாரு? நீ பேசாத. ஒரு நிமிஷம் இரு பவித்ரா. லிங்கமூர்த்தி சார். மேடம், என் வீட்டுக்காரரும் மது தப்பானவன் தான் சொல்றாரு, நீங்களும் தப்பானவன் தான் சொல்றீங்க. அவன் பண்ற தப்பு தான் என்ன? அவன் பண்ற தப்பு என்னன்னு இன்னும் எனக்கு சரியா பிடிபடல மேடம். ஆனா அவன் ஆளு தப்பானவன். ஏன் சொல்றேன்னா, நான் எதுக்கு உங்க தங்கச்சி இழுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு தாலி கட்டினேன் தெரியுமா? நீ அயோக்கிய,
அனாத நீ கேட்ட கேட்டுக்கு என் தங்கச்சி பின்னால சுத்துறியான்னு கேட்ட. என்னை எவ்வளவு கேள்வி கேட்ட. எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிட்ட. இப்ப நான் பேச முடியாது. நீ சொல்றத கேட்டுக்கத்தான் வேணும். மேல சொல்லு. நீ சொன்ன இந்த அயோக்கியனா இருந்திருந்தா எப்படி உன் தங்கச்சி என் பின்னால ஓடி வந்திருப்பா? உன் வயசு என்ன? ஏன் சொல்லு, உன் வயசு என்ன? 32. அவளுக்கு வயசு 21. பொதுவாகவே பொம்பளைங்களுக்கு முன் யோசனை கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு நீ அவகிட்ட காட்டின பில்டப் எல்லாம் பொய்ன்னு இன்னும் 4 வருஷத்துல தெரியும். அதுக்கப்புறம் கூட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க என்னால முடியும். அப்படின்னா அப்ப கூட என்ன உங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டு உங்க கம்பெனியில சேர்த்துக்க மாட்டீங்களா? கம்பெனியில சேர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சியை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கரெக்டா தான் கேட்குறேன். உனக்கு தான் புரியல. என்ன புரியல? கம்பெனில உனக்கு பார்ட்னர்ஷிப் தரேன். என் தங்கச்சியை விட்டுறியா? பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேணாம். உங்க கம்பெனி எனக்கு மொத்தமா கொடுத்துறீங்களா? உன் தேவை என்னன்னு புரியல. கம்பெனியா இல்லை என் தங்கச்சியா? எனக்கு தேவை பணம். அது என்கிட்ட இல்லைங்கிறதுக்காக என்ன கேவலமா பேசுனீங்க பாருங்க. நீங்க கம்பெனியை எப்படி நடத்துவீங்கன்னு நான் பார்க்குறேன். அவன் அப்படிப்பட்டவனா? என்கிட்ட அவன் என்ன பேசினானோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இவளுக்கு தான் அவனை பத்தி தெரியல. அவர் பத்தி உங்க 2 பேரை விட எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவனை நீ கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அவர் கூட குடும்பம் நடத்திருக்க. வாய்க்கழியே பேசுவாரே தவிர யாருக்கும் இது வரைக்கும் ஒரு கெட்டது கூட பண்ணதில்லை அவரு. உன்கிட்ட வேணா அப்படி நடிக்கலாம். அதுக்காக அவன் நல்லவனு வக்காலத்தை வாங்காத. அவருக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எல்லாரும் தன்னை மட்ட தட்டுறாங்க. எல்லாரையும் விட நம்ம கீழே இருக்குமேன்ற ஃபீலிங் இருக்கே தவிர கெட்டவர் கிடையாது, நல்லவர் தான். என் கம்பெனியை பத்தி கவர்மெண்ட்டுக்கு புகார் எழுதி போட்டு சீஸ் பண்ண வச்சதே அவன்தான். யாரு? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா, மேடம் சீஸ் பண்ண வந்தப்ப நான் எல்லாத்தையும் விசாரிச்சேன். என்ன மேடம்? ஆமா பவித்ரா, அவர் சொல்றது சரிதான். நான் தான் சொன்னேன். அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிருக்க சிறப்பால நாட்டு மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு டெல்லியில இருந்து சர்டிபிகேட் வந்துடும். அப்புறம் ஜட்ஜு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த தப்பான புகாரை அனுப்புனது, உங்க கம்பெனியை மூட வச்சது மதுதான்னு சொல்ல வரீங்களா லிங்கமூர்த்தி? ஆமா மேடம், வேற யாரும் என் கம்பெனியை மூட வைக்கிறேன்னு சொல்லலையே. அவர் சொன்னா அவர் செஞ்சுட்டுதான் அர்த்தமா? மதுதான் அப்படி மிரட்டினான்னு நான் ஏன் பொய் சொல்லணும்? அவர் சொல்லி இருக்கலாம், மாட்டாருன்னு நான் சொல்லல. ஆனா அவர் சொல்றதையெல்லாம் அப்படியே செய்றவர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் பவித்ரா? உங்க புருஷனை கிட்னாப் பண்ணிருக்காரா இது வரைக்கும்? என் புருஷனை கடத்துறதுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தான் இத்தனை மாசமா உங்க புருஷனை கிட்னாப் பண்றதா மிரட்டிட்டு இருந்தாரு. என்ன சொல்ற? ஆமா, உங்க வீட்டுக்காரரு ஏதோ தப்பான வேலை செய்யறாராம். அந்த விஷயத்த மது தெரிஞ்சுக்கிட்டாரு. அத எங்க இவர் உங்ககிட்ட சொல்லிட போறாருன்னு பயந்து போய் என் புருஷனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு உங்க வீட்டுக்காரரு. ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ்லயும் காழ்ப்புணர்ச்சியிலயும் நொந்து நூலாயிட்டு இருக்க என் வீட்டுக்காரரு உங்க வீட்டுக்காரரு செய்யற உண்மையான தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் அவர் கீழே வேலை செய்தாகணும்னு போராடுறாரு. அதுக்கும் கிட்னாப் பண்றேன்னு சொல்லி மிரட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவருக்கு போன் பண்ணி மிரட்டினா உங்க வரைக்கும் விஷயம் வராதேன்னு உங்களுக்கு போன் பண்ணி அவரை கடத்துவன் மிரட்டினாரு. அதனால உங்க வீட்டுக்காரர் அவரை மிரட்டுறது யாரா இருக்கும்னு விசாரிக்க ஆரம்பிப்பாரு. அந்த சமயத்துல அவரை கையும் களவுமா பிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் சொன்னா உனக்கு? அவரே சொன்னாரு. உடனே அதை நம்பிட்டியா? பின்ன நம்பாம உன்ன மாதிரி சந்தேகப்பட சொல்றியா? பின்ன இருங்க லிங்கமூர்த்தி. ஏன் பவித்ரா, இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரிஞ்சதும் நீயாவது வந்து அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? அவர் தப்பா ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பேன். அவன் பண்ணதுல எதுவுமே தப்பு இல்லைன்னு உனக்கு படுதா? என்ன தப்பு இருக்கு? எனக்கு போன் பண்ணி மிரட்டுறதை விட என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி என் கூட சேர்ந்து தானே என் வீட்டுக்காரரை கார்னர் பண்ணிருக்கணும். நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க மேடம். புருஷன் மேல கண்மூடித்தனமான பாசம் இவளுக்கு. அவன் தான் மிரட்டுறான்னு விஷயம் தெரியாம அவனையே ஃபாலோ பண்ண அனுப்புனேனே, அப்பவாவது என் புருஷன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சந்திக்கிறாருன்னு
எனக்கு ஒரு வீடியோ எடுத்தாவது அனுப்பி இருக்கலாம்ல. அந்த மாதிரி பண்ணியிருந்தான்னா நீ சொல்ற மாதிரி ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி கொடுக்கறான்னு நானும் நினைச்சிருப்பேன். ஆனா இப்போ அப்படி நினைக்க தோணல. அப்படின்னா உன் புருஷனோட பிளானே வேறன்னு எனக்கு தோணுது. அவர் என்ன பிளான் போட போறாரு? மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரிஜினலாவே சார மதுதான் கிட்னாப் பண்ண போறானான்னு தோணுது. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒரு நிமிஷம், என் வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ ஹலோ, என்னங்க? என்ன கடத்திருக்காங்க அவரு? வாட்? கடத்தி இருக்காங்களா? யார் கடத்தினாங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறது? என் பேரு பிக்ஸி. பிக்ஸியா? ஆமா, உங்க புருஷனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் வரீங்களா? டீல் பேசுவோம். இந்தாங்க தம்பி. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தம்பி? அந்த போலீஸ் பொம்பளை இப்போ வருவா. வந்ததும் சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அது முடிஞ்சதும் நான் பணம் தரேன். நீ ஊருக்கு கிளம்பிடு. சரிங்க தம்பி. பெருசு, தம்பி, உங்க ஊர் எதுன்னு பழைய வாட்ச்மேன் நாகுக்கு தெரியுமா? தெரியாது தம்பி. அவனை எப்படி பழக்கம் உனக்கு? நான் ஒரு ஏடிஎம்ல வாட்ச்மேனா இருந்தேன். அங்க வச்சு பழக்கம் தம்பி. எந்த காரணத்தை கொண்டும் நாம இங்க செஞ்ச விஷயங்கள் வெளியில வரக்கூடாது. அதுக்கு தான் உனக்கு 5 லட்சம் தரேன். மூச்சு கூட விட மாட்டேன் தம்பி. இந்தா 2 பாட்டில் என் பிராண்டை வாங்கிட்டு சிகரெட்டை வாங்கிட்டு வந்து. சரிங்க தம்பி. வரும்போது வழக்கம் போல பின் சுவர் குதிச்சு வா. சரி தம்பி. போ. ஆ. என்னைய தேடுறீங்க? இங்கதான் இருக்கா. என்ன பிக்ஸி, எப்படி நானே பின்னால கட்டி போட்ட கட்டை அவுத்துக்கிட்டு வந்திருக்க முடியும்னு பாக்குறீங்களா? ஆமா, அந்த பக்கம் திரும்பி பாருங்க. ஹாய், எப்படி இருக்க? யார் நீ? எப்படி மாஸ்டர்? உங்ககிட்ட இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய் மாஸ்டர், என்ன அதுக்குள்ள முழிச்சிட்டீங்களா? வலி ரொம்ப இருக்கா? உங்களுக்கு ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லுங்க, இதோ கையில மெடிசன் வச்சிருக்கேன். எதுக்கு என்ன அடிச்சு மயக்கப்படுத்தணும் மது? நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது பகை இருக்கா மாஸ்டர்? நமக்குள்ள என்ன பகை மது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க? அதை பத்திலாம் பேசுறதுக்கு இப்போ டைம் இல்லை மது. முதல்ல என் கட்டை அவுத்து விடு மது. ஏன் அவ்வளவு அவசரம்? அருந்ததுக்கு இந்த செகல்வரையன் ஃபோன் பண்ணி பேசிட்டான். அதுக்கு அவ இந்நேரம் இங்க வந்துட்டு இருப்பா. வரட்டுமே. அவ இங்க வந்தா இவங்களோட நான் பேசின வியாபாரத்தை பத்திலாம் அவ தெரிஞ்சுப்பா மது. தெரிஞ்சுக்கிட்டோம். அவ தெரிஞ்சுக்க கூடாது மது. ஏன்? ப்ளீஸ் மது, நான் உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். உனக்கு தேவையான பணத்தை கூட கொடுத்துடுறேன். ஆனா அருந்ததிக்கு என்னோட இன்னொரு ரூபம் தெரியக்கூடாது மது. ஏன் இப்ப அப்படி சொல்றீங்க? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போலீஸ் ஆபீசரான அவளுக்கு இப்படி பிசினஸ் ட்ரிக்கோட அக்கிரமமா சம்பாதிக்கிற புருஷன் நானுன்னு தெரியக்கூடாது மது. அதுக்கு எனக்கு பணம் தந்துடுறீங்க இல்ல? ஆமா, தந்துடுறேன். எவ்வளவு எனக்கு மாச சம்பளம் தருவீங்க? ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தந்துடுறேன். போதுமா? நீங்க பண்ற ரியல் எஸ்டேட் டீலிங்ல எனக்கு எவ்வளவு தருவீங்க?
அதுல என்ன வேணும்? எனக்கு மாஸ்டர் உங்களை மாதிரி பிரில்லியண்டா பணம் சம்பாதிக்கிற டேலண்ட் கிடையாது. ஆனா பிரில்லியண்டா சம்பாதிக்கிற உங்களை வேவு பார்க்குற டேலண்ட் இருக்கு. மாவுக்கேத்த பணியாரமா நீங்க அடிக்கிற கொள்ளையில எனக்கு 1% கொடுத்துட்டா நான் ஏன் மாஸ்டர் உங்களை எதுக்க போறேன்? எவ்வளவு வேணும்? என்னோட என்ன இருக்கு மாஸ்டர்? ஐயோ மாஸ்டர் மாஸ்டர், மூளை உங்களோடது, திட்டமும் உங்களோடது. எனக்கு என் பொண்டாட்டிய மகாராணி மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு நிறைய பணம் வேணும். அதுக்கான பணத்தை பிரில்லியண்டா சம்பாதிக்க தெரிஞ்ச உங்ககிட்ட தான் நான் வேலை செய்வேன்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு தான் இந்த டிராமா. உன்னை இப்படி ஒரு ஆளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயப்படாதீங்க மாஸ்டர், நான் உங்களுக்கு என்னைக்குமே எதிரியாக மாட்டேன். ராஜ விசுவாசியா இருப்பேன். என்ன பண்ணணும் இப்போ? நீங்க சொன்ன மாதிரியே அந்த சம்பளத்தையே கொடுங்க. மற்ற விஷயங்கள்ல நீங்களே இஷ்டப்பட்டு ஏதாவது போட்டு கொடுங்க. நான் மொத்தத்துல பணக்காரன் ஆகணும், அவ்வளவுதான். ஓகே தர, முதல்ல கட்ட அவுத்து விடு. அவருடா அப்பா, தலையெல்லாம் வலிக்குது. எதுக்காகடா இதுக்கு போய் தலையில அடிச்ச? தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு தெரியாதுல்ல மாஸ்டர், நீங்க எவ்வளவு சீக்கிரத்துல ஒத்து வருவீங்கன்னு. கவலைப்படாதீங்க மாஸ்டர், ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்க மாஸ்டர். அதெல்லாம் விடுங்க மாஸ்டர். இப்ப அருந்ததி வந்து கேட்டா இவங்க விஷயத்துல நான் என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்வீங்க? எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். டேய், வந்துட்ட போல இருக்கு. நீங்க இந்த கட்டோட வெளியில வராதீங்க, நான் பார்த்து சமாளிச்சு கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ. அப்பா, என் வீட்டை எனக்கு மறுபடியும் மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க முதல்ல சொன்னதும் நான் நம்பல. ஐ அம் வெரி சாரி. பரவாயில்ல மேடம். 73 லட்சத்துக்கு ஒரு பார்ட்டி கிட்ட ரேட்டெல்லாம் பேசிட்டோம். ஃபைனலுக்கு வந்தோன்னு சொன்னப்போ ஷாக் ஆயிட்டேன். அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்குற வீட்டை யாரடா ரேட்டு பேசினதுன்னு கேட்டேன். அப்பதான் சாரு பேரை சொன்னாங்க. அடடா, எழுந்துட்டார் போல இருக்க. யோ பெருசு, கோட்டை ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தது நானு. நீ என்ன அங்க கதை விட்டுட்டு இருக்க? 73 லட்சம் 80 லட்சம்னு. நான் ஏன் தம்பி கதை விடுறேன்? பின்ன என்ன வீட்டு ஓனர் மாரி பேசுற? அவர்தான் இந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர். ஒரிஜினல் ஓனரா? ஆமா. அப்படின்னா இவ்வளோ நாள் இந்த வீட்டு வேலைக்காரனா இருந்தது? அது நடிப்பு தம்பி. நடிப்பா? ஆமா. உன்ன மாதிரி ரவுடிங்க வாட்ச்மேனை மிரட்டி வீட்டை ஆக்கிரமிச்ச விஷயம் இவருக்கு தெரிஞ்சது. என்கிட்ட வந்து சொன்னாரு, உன்னை பிடிக்க வலை விரிச்சோம். அதனாலதான் என் வாட்ச்மேனை ஊட்டிக்கு அனுப்பிச்சிட்டு நானே இங்க வந்து வாட்ச்மேனா நடிச்சேன். உண்மையிலே நீதான் ஓனரா? ஆமா தம்பி, பேப்பர்லாம் கூட மேடம் கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க.
மேடம் ம்? கால் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சார் சார் உங்களை தான். அப்பா வலி உயிர் போகுது. சார் உங்களை தான். ஆ நான் கிளம்புறேன். வாங்க சார். ஓகே. எஸ் சார். அண்டர் கவர் ஆபரேஷன் T23 சக்சஸ் சார். 5 வருஷமா நான் சென்னையில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா என்னை காட்டிக்கிட்டு ஒர்க் பண்ணதுல எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு சார். பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு ஹெல்ப் பண்ற குண்டா ஒருத்தன் கையும் களவுமா மாட்டியிருக்கான். அவன் பேரு பிக்ஸி, பெரிய செங்கல் வராயன். என்ன அவர் அப்படி பாக்குற? உன் புருஷன் போலீஸா? ஆமா. அது எப்ப ஆனாரு? கோயம்புத்தூர்ல நீ என் கூட மோதனப்போ எனக்கு கல்யாணம் ஆகல. உன்னை பிடிச்சி உள்ள போட்டேன். அதுக்கு பழிக்கு பழி வாங்க நீ முயற்சி செஞ்சப்போ நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். கரெக்டா? ஆனா நீ ஒரு பிசினஸ் மேனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சேன். போலீஸ்ன்றது பெரிய ஷாக்கு. எங்க நடந்துச்சு கல்யாணம்? டெல்லியில தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்பவே அவரு ரியல் எஸ்டேட்ஸ் மாஃபியாவை பிடிக்கிறதுக்காக அண்டர் கவர் ஆபரேஷன்ல தான் இருந்தாரு. அங்க தப்பிச்சிட்டீங்க 2 பேரும். நீ என்ன பழி வாங்கறதுக்காக அப்பப்ப பிளான் போடுற விஷயம் எனக்கும் தெரியும். அதான் நான் யாரை உங்ககிட்ட அனுப்புனாலும் ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள தள்ளிடுறியே. இல்லனா நீ என்ன போட்டு தள்ளிட மாட்ட? எஸ் சார். டோட்டலி 72 candidates, 164 brokers. Main rowdy leader, Big C. He is with me. Please sir. என்ன செங்கல்வராயன், என்ன டிஸ்கஷன்? நீங்க போலீஸ்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? இவருன்னு இல்ல, வேற யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் ஸ்பெஷல் ஸ்குவாட் ஏசிபி கேண்டிடேட் செங்கல்வராயன். என்னங்க நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? இஸ் a criminal. ஏய், கிரிமினல் ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா சாதாரணமா கிரிமினல் சொல்லிட்ட? என்னங்க சொல்றீங்க? அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு பார்க்கலாம். அவ்வளோ எதுக்கு? தெரியாதவங்க கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு பார்க்கலாம். வெங்கடகிருஷ்ணன் கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை எவ்வளோ அழகா அடிக்க பிளான் பண்ணிருக்காரு நம்ம செங்கல்வராயன். வெங்கடகிருஷ்ணன் யாரு? இப்ப போனாரு அவருதான் இந்த ஹவுஸ் ஓனர். எங்கேயோ ஆபீஸ் பர்பஸுக்கு கெஸ்ட் ஹவுஸா வாடகைக்கு விட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை வாட்ச்மேனை விட்டு மிரட்டி அபகரிப்பு பண்றதுன்றது சாதாரண சாமர்த்தியமா என்ன? திறமை யார்கிட்ட இருந்தாலும் பாராட்டணும், மிஸ் பண்ணக்கூடாது. சார். எஸ் சார். சார், நான் பிக்ஸிக்கு தான் சப்போர்ட் சார். தண்டனை பெருசா கிடைக்காம இருந்தா பெரிய பெரிய பார்ட்டி எல்லாம் மாற்றத்துக்கு கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுவாரு. என்ன சார்? ஒரு நிமிஷம் சார். நீ யார் யார்கிட்ட எல்லாம் மிரட்டி கம்மி விலைக்கு சைட்டுகளையும் வீடுகளையும் பர்ச்சேஸ் பண்ணியோ அவங்கள பத்தின தகவலை எங்க கிட்ட கொடுக்கணும். சார் சார், ஆனா என் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு சார், பெரிய பெரிய பொலிட்டீஷியன். நீ தப்பிச்சுக்கணும்னா சரண்டர் ஆகணும். ஒரு நிமிஷம் இரு. சார் சார், நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? வெளியில வந்தப்புறம் பாரு. நீ வெளியிலேயே வர முடியாதபடிதான்டா நான் உன்னை கோத்து விட்டுருக்கேன். உன் புருஷன் என்னதான் அண்டர் கவர் ஆபரேஷன் பண்றதா இருந்தாலும் ரியல் எஸ்டேட் மாஃபியாவை என்ன வச்சு மடக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். மேடம், வாங்க லிங்கமூர்த்தி, என்னாச்சு? போன விஷயம் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் மேடம். நீ இவங்களை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட வந்தவன் தானே? ஆமா பிக்ஸி. நீ எப்படி இவங்களோட? என்ன கொல்ல சொல்லி உன்கிட்ட பேரம் பேச இவரை அனுப்புனதே நான் தான். என்னோட பார்மசிட்டிக்கல் கம்பெனியை மேடம் சீஸ் பண்ண விஷயத்த வெளியிலேருந்து பார்க்குற யாருக்குமே அது போலீஸ் அநியாயமாக தான் தெரியும்.
அத பத்தி எதேச்சியா நானும் என் வீட்டுக்காரும் பேசும்போது ஏன் அதையே யூஸ் பண்ணி உன்னை மடக்க கூடாதுன்னு யோசிச்சோம். அந்த டைம்ல தான் வெங்கடகிருஷ்ணனும் வந்து நீ இந்த வீட்டை ஆக்கிரமிச்ச விஷயத்தையும் சொன்னாரு. உடனே என்கிட்ட சொன்னாங்க. நான் இவங்களை கொலை பண்ற விஷயமா மணலியில வந்து உங்களை சந்திச்சேன். நீங்களே என்னை கூப்பிட்டு பேசுனீங்க. ஆல்ரைட் சார், நான் உடனே அங்கே வரேன். செங்கலூராயன் வாங்க. அடு, நான் இவரை கூட்டிக்கிட்டு டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் போகிறேன். நீ மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. ஓகே? ஓகே. ஆ வாங்க. ஆமா, இவன் என்ன பண்ண போற? மயக்கம் தள்ளிட்டுன்னு வெயிட் பண்றேன். வெங்கடகிருஷ்ணன் ஏன் இவன் அடிச்சான்னு தான் எனக்கு புரியவே இல்லை. இவனுக்கு சிகரெட் வாங்குறதுக்கு வெளியே போனவரு எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் தான் நம்ம பிளான்லயே சம்பந்தப்படாத இந்த மது உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான், பார்த்து அடிச்சு மயக்கப்படுத்தி வைங்கன்னு சொன்னேன். அது சரி. ஹாய், how are you லிங்கமூர்த்தி? ஐ அம் ஃபைன் சார். ஓகே, நல்லா இருக்கேன். பாத்துக்கங்க. அரு, ஓகே சார், பை. வாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் லிங்கமூர்த்தி சார். ஐயோ, என்ன மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. உங்களை மாதிரி 4 பேர் நல்ல மனசோட காவல்துறைக்கு உதவினாதான் இந்த மாதிரி கிரிமினல்ஸை எங்களால பிடிக்க முடியும். அது போகட்டும், தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்களா? சேர்த்தாச்சு மேடம். டாக்டர் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு சொல்லுவாங்க எப்போ ஆபரேஷன். வெரி குட். நீங்க போய் அவ கூட இருங்க. ஏதாவதுன்னா நான் கால் பண்றேன். ஓகே மேடம். இவன் விஷயம் எப்படி மேடம்? ஏன் அவனை பத்தி வரி பண்றீங்க? இல்ல, அவ கண்ணு முழிச்சா முதல்ல இவனை தான் கேப்பா. அவகிட்ட இவன் என் வீட்டுக்காரரை கடத்தலன்னு சொல்லுங்க. இங்க நடந்த எந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லாதீங்க. அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இவன் அவ நம்புற அதே அப்பாவியாவே இருக்கட்டும். சரிங்களா? சரிங்க மேடம். ஓகே, தேங்க்ஸ் அலாட். ஓகே மேடம். என்ன யார் அடிச்சது அரு? யார் அடிச்சா என்ன? நீ எதுக்கு இங்க வந்த? அத சொல்லு முதல்ல. அது வந்து ஏண்டா, உங்க அப்பா போலீஸ் ஆபீசர், எங்க அப்பாவும் போலீஸ் ஆபீசர். சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க. நீ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவன். யாருக்கிட்டயும் கேட்காம சம்பளம் பத்தலன்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தவன். பின்ன ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? எந்த மாதிரி எல்லாம் பண்ற? பணத்துக்காக ஆசைப்பட்டு ஏன் என் வீட்டுக்காரரை மிரட்டின? அது அது வந்து வந்து லட்சமா கொள்ளையடிக்கிறீங்களே, எனக்கும் கொடுத்தா என்னன்னு கேட்டியாமே? அது வந்து அரு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க வேண்டாம் உனக்கு? நீ எப்படா பண பைத்தியமா மாறின? என் கூட படிச்ச, ஃபெயில் ஆயிட்ட, அப்ப இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல விழுந்தவன் இன்னும் மாறலையா? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டுமா? ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறியா? நல்ல மனைவி, நல்ல பாசமான மனைவி, ஒழுங்கா குடும்பம் நடத்த. சரியா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு புருஷனா வரவன் பக்காவான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. சொன்னேன். அப்புறம் எப்படிடா ஒரு கல்பிரேட் பிசினஸ் மேன நான் கட்டி பண்ணி நினைச்சேன்? என் வீட்டுக்காரரு ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? அதுவும் நேர்மையான போலீஸ் ஆபீசர். தெரியுமா? உன்னை நம்பின உன் பொண்டாட்டிக்கு நீயும் அதே மாதிரி இருக்கணும். நேர்மையா இருக்கணும். உன்னை நம்பினவளுக்கு விசுவாசமா இருக்கணும். நான் யார்கிட்டயும் நீ செஞ்சதை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? என்ன மாதிரி போலீஸ் ஆபீசருங்க பிடிபடாத குற்றவாளிகளுக்காக குறுக்கு வழியை பயன்படுத்தினாலும் கடைசியில சட்டத்தை நிலைநிறுத்திடுவாங்க. ஆனா காவல்துறை குடும்பத்துல பிறந்துட்டு தன்னோட சொந்த விஷயங்களுக்காக ஒருத்தன் களங்கமா இருக்கான்னு தெரிஞ்சா அது நம்ம காவல்துறை இனத்துக்கே அவமானம். தெரியுமா? அப்படி ஒரு அவமானம் நம்மளால ஏற்படணுமா? இனிமே ஒழுங்கா திருந்துற வழிய பாரு. சரியா? ம்.